சார் திருத்தணியில ட்ரெயின்ல வட மாநிலத்து இளைஞரை 4 சின்ன பசங்க கஞ்சா. நான் ஏற்கனவே பல திரும்ப உங்க வீடியோல சொல்லியிருக்கேன். கஞ்சா புழக்கத்திலே தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குது. இது எல்லாமே ஆந்திரா, கேரளா கடந்து வருது. இது தேனி, ஆந்திரா. இதை அடிவேற நீங்க வியாபாரம் தூக்கிட்டு வராங்களா, கூலிக்கு வேலை செய்யலாம். பார்க்க கூட கூலிக்கு வேலை செய்யலாம். இந்த ஆணிவேர் யார் எங்கிருந்து உற்பத்தி பண்றோ அவனை கைது பண்ணி அதுதான் அரசு நான் பணத்துக்கு கேட்டுக்கிறேன். வேலை செய்த வேலைக்காரனை கைது பண்ணி ஒரு போகணும். அந்த நிலை மாற்றணும். கஞ்சாவினால்தான் அது கொலை நடக்குது. கஞ்சா அதே பத்திரிகை செய்து நீங்க போட்டுருக்கீங்க. கஞ்சா போதையில பண்ணீங்க தவறு. இந்த கஞ்சா புழக்கங்கள் தான் தாயை கொள்வது, தாப்பனை கொள்வது, நண்பர்களை கொள்வது, கூடுதல்களை கொள்வது. இதுல தடுக்க தவறிட்ட தமிழக அரசு. நீங்க ஒரு 4 பேரை கூட்டிட்டு போய் விட்டா தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சு சும்மா எல்லாத்துக்கும் தமிழ்நாடு அரசு இல்ல கஞ்சாவை தடுக்கணும். அரசு சார் கஞ்சாவை இப்ப நீங்க சொன்னதை ஒத்துழைய அரசு தடுக்கணும். அந்த ஆணிவர் எங்களுக்கு வந்து அவங்க அந்த அரசாங்கம் ஆந்திரா அரசாங்கம் கர்நாடக அரசாங்கம் கேரளாவில் அந்த அரசு போராடுறது இத்தனை மாவட்டங்கள் எப்படி நடந்து அது என்ன நினைக்கிறீங்கன்னா அதுக்கு செயல்பாடு கூலிக்கு வேலை செய்ய எல்லாரும் வழியில் பஸ்ல பண்ணிக்கலாம், ரயில பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கு மூலதனம் போட்டு யார் பாசனோ அவரை அவன் மேலே போட்டு அவங்க போட்டு அது தமிழ்நாடு அரசு செஞ்சா அந்த நிலை குறை. ஆனால் இப்போ அதிகமாக தான் இருக்கு, அது குறையல.